நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். 4 வண்டி நறுக்குது. மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி லோ கிலோமீட்டர் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பரா கம்பெனில தான் சர்வீஸ் வந்து பார்க்கணும். 57,000 தான் ஓடி இருக்கு. இதுவுமே கம்பெனி சர்வீஸ் தான் சொல்லி கிலோமீட்டர் ஒன்று வண்டி நல்ல இன்ஜின் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு வேகனாருக்கு ஈக்குவலான வண்டி சொல்லலாம். அதுவும் லோக்கல் ரீசேஷன்ல வெர்னா கிடைக்கிறது ரேரு. லோக்கல் ரீசேஷன் 76. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்ட ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். கடையம் சன்கார்ஸா வந்திருக்கோம். அண்ணனை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். போன டைம் போட்ட வீடியோவில் பார்த்த எந்த வண்டியுமே இல்லைங்க. அவ்வளோ வண்டி சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஹெச்பேக் வண்டி தான் போட்டிருக்கோம், இந்த டே எப்படி இருக்குமோ மூவ்மெண்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடையம் சன்கார்ஸுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. ஹெச்பேக் வண்டி போட்ட எல்லா வண்டியுமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டீங்க. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டு. ஒரு வண்டி கூட இல்லை ஸ்பாட்டில். வீடியோ போட்டு மறுநாள் ஒரு கரெக்டாக வீடியோ போட்டு மறுநாள் நாங்கள் கால் பண்ணி கேட்குறோம், எங்கள் வண்டி ஒரு 3 வண்டியோ 4 வண்டியோ முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ ப்ளஸ்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்காக வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம போன டைமே சொல்லியிருந்தது தான். அவங்க எடுக்கிற வெஹிக்கிள் எல்லாமே யூனிக்காக பார்த்து எடுப்பாங்க, யூனிக்காக எடுத்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் குயிக்காக வந்து சோல்ட் அவுட் வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி அப்படிப்பட்ட வரிசையில் தான் இன்றைக்கி ஒரு 4 வண்டி நறுக்குன்னு நம்ம அப்டேட் கேட்டிருந்தோம். ஆனால் எப்படியாவது எங்களுக்கு அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போது வர வர வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமே நிறைய வண்டிகள் எடுத்து நம்ம சேல் வந்து கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ அப்படின்னாப்ல. வண்டி நான் கலெக்ஷன் சேர்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாப்ல. ஒரு 10 வண்டியாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே காமிக்க நல்லா இருக்குன்னாப்ல. ஆனால் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, ஆனால் அவங்களோட அப்டேட் நீங்கள் கொடுங்க, வண்டி கம்மியாக இருந்தாலும் வர வர நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் குயிக்காக நம்மளும் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 வண்டி அவங்களுக்கு இன்றைக்கி லைனப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் ரேஞ்சிலே இருக்கும். அது மாதிரி வண்டி நல்லா அந்த குவாலிட்டி வைஸ் பக்கா வந்திருக்கும். வெர்னா அந்த டைம் வந்து அப்டேட்டில் இருக்குது. போன டைம் போட்ட வெர்னாவை குயிக்காக 3 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த ஷாப்பில் தான் ஷூட் வந்து இருக்க போது. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடையத்தில் கீழே கடையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை இருக்குது. அதுக்கு அப்படியே நியர்பையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேசம் நடராஜ நடார் ஃபார்ம், அதில் அப்படியே ஆப்போசிட் சைடில் அவங்க இடத்துல தாங்க கடையம் சன்கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே தான் நமக்கு இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். இந்த வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா கடையம் சன்கார்ஸில் ஒரு சூப்பரான வண்டி டாட்சனில் ரெடிகோ. இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வண்டி போட்டிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான். போன டைம் நம்ம போட்ட வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ரெடியோ போட்டிருந்தோம், மறுநாளே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக சோல்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த அளவுக்கு இது வந்து பளபளன்னு இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கிரில் மட்டும் பாருங்களேன், அப்படியே சில்வர் ஃபினிஷிங்கில் அந்த டாட்சன் லோகோவுக்கும் அதுக்கும் அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சும்மா வண்டி வேறு லெவலில் இருக்குது. 2017 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. 4 டயருமே பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து போட்டு அப்படியே அந்த ஒரிஜினல் டயர் அப்படியே வந்து வண்டியில் கிடக்குது. வண்டி லோ கிலோமீட்டர் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பராக கம்பெனியில் தான் சர்வீஸ் வந்து பார்த்துருக்காப்ல. A to Z சர்வீஸ் கம்பெனி சர்வீஸோட வண்டி வந்துருக்கு. பேக் சைடு வீலாம் பாருங்கள். பேக் சைடு இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான டிசைன் சொல்லலாம். ஒரு சின்ன வண்டியில் மைலேஜும் கிடைக்கணும், அது மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது டிரைவிங் கேப்பபிலிட்டிக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லுவேன். ஸோ வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்துடுது. உள்ள இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டராக உங்களுக்கு அப்படியே அதில் லைவாக காமிக்கிறாங்க பாருங்கள். 33,000 தான் ஓடி இருக்குது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு. இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரில் பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு எல்லாம் அடித்து அப்படியே ஜம்முன்னு இருக்குது. அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். வண்டியில் நம்ம அடுத்து நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூட் ஸ்பேஸுமே சூப்பராக இருக்குங்க. பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் உங்களுக்கு இங்கே இன்டீரியர் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. பேக்கில் இருந்து இன்டீரியர் ரெஃபரன்ஸ் பாருங்கள். வண்டி கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். உள்ளே அந்த பேடு சைடு பேட் எல்லாமே பிளாக் கலரும் அண்ட் இந்த சீட் கவர் வந்து பீச் கலரில் போட்டிருக்குது. இந்த வண்டிக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு
ரெடியோக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2,90,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. கடையம் சன்கார்ஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே போடுற வண்டி குயிக்காக சோல்ட் அவுட் ஆகிற காரணமே பார்த்திங்கன்னா வண்டி நல்லா தெளிவாக பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கஸ்டமருக்கு வண்டியை வந்து பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ண போகிறாங்க. மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து இந்த இயான் வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து சொல்கிறேன். ஹியூண்டாய் இயான் மேக்னா ப்ளஸ் வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2014 மாடல். இதில் ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி லோ கிலோமீட்ரு, வண்டி பாடி அவுட்லைனில் எங்கேயுமே அதாவது டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. அதுவுமே ஹியூண்டாய் கம்பெனியோட ஷோரூம் சர்வீஸ் இருக்குன்னு இருக்காப்புல. கீயை பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து வந்துடுது. சைட் லுக்லாம் பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பாருங்கள். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டச்சப் அது மாதிரி எதுவுமே வந்து போடல. கம்பெனி ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை காமிக்கிறேன் பாருங்கள். 57,000 தான் ஓடி இருக்குது. இதுவுமே கம்பெனி சர்வீஸ் தான் சொல்லியிருக்காப்புல. சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். கம்பெனி ஃப்ளோர் மேட்டில் அப்படியே இருக்குது வண்டி. பேக் சைடு சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். வண்டியை பொறுத்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட். 2,30,000 மட்டும் தான் சொல்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 2014 மாடல். நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்கிற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 2,30,000 தான் சொல்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதுவும் இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக கிலோமீட்டர் நிறையா ஓடி இருக்கும். நீங்கள் ஓனரை மைண்ட் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி நல்லா இன்ஜின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடையம் சன்கார்ஸில் இந்த காரை குயிக்காக வந்து கால் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கடையம் சன்கார்ஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேகனாருக்கு ஈக்குவலான வண்டி சொல்லலாம். சேம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர் இன்டீரியர் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. அதுவும் சன்கார்ஸ் பற்றி சொல்லவா வேணும், அப்படி சும்மா பலன்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா தெளிவாக இருக்கும். அப்படியே பாலிஷ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குது. டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து சொல்லலாம். இந்த வண்டி இது வந்து VXI டாப் மாடல்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வரும். அது மாதிரி 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர் வாங்க அப்படி ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது. கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்துடுது. உள்ள இன்டீரியர் ரெஃபரன்ஸை லைவாக பாருங்கள். டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், JVC மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள். 78,500 வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்கள். இன்டீரியர் வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடு வியூ பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட புட் ஸ்பேஸ் அப்படி லைவாக பாருங்கள். பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வண்டிக்கு இந்த மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோ வேகனாருக்கு ஈக்குவலாக வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2,70,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வாங்க. இந்த ரேட்டை இன்னுமே நெகோஷியபிள் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம். அடுத்து நம்ம கடையம் சன்கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாயில் வெர்னா, ஃப்ளூடிக் வெர்னா. நிறைய பேர் கேட்குற வண்டி. போன டைம் ஒரு வண்டி வந்து போட்டிருந்தாங்க. குயிக்காக வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி அதே மாதிரி அதை விட ஆனால் கண்டிஷன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2013 மாடல் EX வேரியண்ட்டு. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வெர்னா கிடைக்கிறது ரேரு. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் 76 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வண்டி பாடி அவுட்லைனாக லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. CRT இன்ஜின் வந்துடும். ஃப்ரெண்டு 2 டயருமே பார்த்திங்க அப்படின்னா 80 to 90 இருக்கும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி சும்மா அப்படி பலன்னு இருக்குது. வண்டியோடைய ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட்டு. டிக்கி ஸ்பேஸ்லாம் நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், பேக் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்கள். டோர் பட் சைட்லாம் பாருங்கள். நல்லா இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்கள். 80,723 ஓடி இருக்குது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். பேக் சைடு வாங்க. பேக் சைடு சீட் கவர்ஸ் வியூ பாருங்கள். இந்த ஹியூண்டாய் ஃப்ளூடிக் வெர்னாவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா
ஹியூண்டாய் ஃப்ளூடிக் வெர்னா. வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி இன்ஜின் வைஸாக இருக்கட்டும், இன்ஜின்லாம் இப்போ ஓடிட்டு தாங்க இருக்குது. ஒரு சிஆர்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இன்ஜின் பக்காவாக ஓடிட்டு இருக்குது. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி இன்றைக்கி கிடைக்கிறதே வந்து ரேர். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து வண்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வெர்ரா வேணும்னா கடையம் சன்கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து அவங்களும் குயிக்காக வந்து வண்டியை வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் வண்டி வீடியோ வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி குயிக்காக வந்து சோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸில் என்னென்ன வண்டி இருக்குங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.